friends, welcome to Mom's Today channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டான சேமியா கிச்சடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. panல நம்ம ஆயில் விட்டு அந்த சேமியாவை வறுத்து வச்சுக்கலாம். வறுத்த சேமியாவா இருந்தாலும் அதை இன்னொரு தடவை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு கிச்சடி உதிரி உதிரியா வரும். ஸோ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். திரும்ப ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாயை 4 கீறி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ½ மட்டும் போதும். இப்போ மஞ்சத்தூள் ½ டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம இந்த கப்பில் 1 கப் சேமியா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் நல்லா காயெல்லாம் வெந்து வரும். இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான டேஸ்டான ஆரோக்கியமான சேமியா கிச்சடி ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.